வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதை வெளிவருவதற்கு உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் அமோக ஆதரவு நாளுக்கு நாள் தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைக்கரு ஒரு வகை கற்பனை சூழல் உடையது என்றாலும் ஏதோ ஒரு உட்கருத்தை விளக்குவதற்கு ஆகும். வாருங்கள். இன்றைய சிந்தனை கருவாம் உன்னை நீ அறிந்தால் என்னும் சிந்தனைக்கு உரியதாகும். தன்னையும் பிறரையும் வாழ வைத்து வாழ்வதே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து காட்டி வருபவர்களே தமிழ்நாட்டின் மங்களம்பேட்டையில் வசித்து வரும் மாணிக்கமும் மாணிக்கவல்லியும் என்பவர்கள். அவர்களை பார்க்கும் யாவரும் கைகூப்பி வணங்கிடுவதில் மாற்றமே இருக்காது. அந்த அளவிற்கு அவர்கள் முகத்தில் ஒரு வகை தெய்வீக அம்சம் பொருந்தியிருக்கும். மன ஆறுதல் அடைந்திட இவர்களின் இல்லத்திற்கு உறவினர்களும் நட்பினரும் வருதலில் எந்நாளிலும் இடைவெளி என்பதே கிடையாத அளவிற்கு பலரும் வந்து போய் நற்கருத்துக்களை பெற்று செல்வர். அப்படிப்பட்ட இவர்களிடம் தம் கருத்துக்களை கூறி ஆறுதல் அடைய வேண்டுமென மாற்றான் குடும்பத்தின் பெண் ஒருத்தியானவள் ஒரு நாள் மாணிக்க குடும்பத்தினரை காண வந்திருந்தாள். சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் சற்றும் எதிர்பாராத நிலையில், அவர்களுக்கே புரியாத நிலையில் அவர்களின் காலில் விழுந்து வணங்கியவளை எழுந்திருக்கச் செய்து, அம்மா, உன் பெயர் என்ன? உனக்கு என்ன குறை? எங்கிருந்து வருகிறாய்? ஏன் முகத்தில் கண்ணீர் துளிகள்? உன்னிடம் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் ஏதேனும் உள்ளதா என்று பரிவோடு கேட்டனர் மாணிக்க குடும்பத்தினர். ஐயா, அம்மா, வணக்கம். என் பெயர் சொர்ணாம்பாள். நான் கருங்குழி கிராமத்தவள். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகளும் உள்ளனர் ஐயா. என் பெற்றோர்கள் வயது ஆனவர்கள். அவர்களால் எதையும் என்னிடமிருந்து புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிலைமை உடையவர்கள். எதனையும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். என் மனநிலையை யாரிடம் பகிர்ந்திட முடியும் தெரியவில்லை. தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனால்தான் என்றவளை இடைமறித்து, அது சரி, உன் கணவர் என்ன செய்கிறார்? அவர் பெயர் என்ன என்றவுடன், அவரது பெயர் மருதமுத்து ஐயா. மிகவும் நல்லவர். நான் சொல்லும் எதனையும் தட்டாமல் எனக்கு செய்வார். நான் சொல்வதை அப்படியே நம்பியும் விடுவார். பல நேரங்களில் எனக்கு ஒன்று என்று ஏதேனும் வந்துவிட்டால் கூட துடிதுடித்து போய்விடுவார். அந்த அளவிற்கு பாசம் காட்டுவார். எனது அன்பினால் சுற்றங்களையே மறந்தும் போய்விடுவார். சமயத்தில் அவர் ஒரு கம்பெனியில் உயர்ந்த பொறுப்பிலும் உள்ளார் ஐயா என்றவுடன், அப்படியா? சரி, வேறு என்ன? அவர் பிள்ளைகளை வளர்ப்பதில் என்னை விட அவரே முழு கவனம் செலுத்துகிறார் ஐயா. எனக்கு அவரிடத்தில் எந்த குறையும் இல்லை ஐயா. வீட்டு வேலைகளையும் கூட என்னிடமிருந்து பிடுங்கி அவரே கவனித்து கொள்வார், என் உடல்நலம் கருதி என்று மிகவும் பெருமையாக கூறி முடித்தார். சரி, அப்படி இருக்கையில் உனக்கு என்ன தற்போது குறை? யாரிடம் குறை காண்கின்றாய் என்றவுடன், ஐயா, நின்ற கண்ணீரை மீண்டும் வரவழைத்து கொண்டு தேம்பினாள், சிந்தினாள். பிறகு தனக்கே உரிய பாணியில் அவர்களை பார்த்து, எனது உறவினர்களில் சிலரது செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கவில்லை ஐயா. நான் சொல்வதை பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்களெல்லாம். எனக்கு கிடைக்க வேண்டிய யாவற்றையும் அவர்களே மடக்கி பிடித்து தன்னிவசம் வைத்து கொள்கின்றனர். அப்படிப்பட்ட சாதுர்த்திய மிக்கவர்களாக விளங்குகின்றார்கள். ஆனால் என் கணவரோ ஒரு அப்பாவி. அவருக்கு எதுவும் புரிவதே இல்லை. நான் முடுக்கிவிட்டாலும் சற்று பற்ற வைத்த நிலையில் புகை உண்டாகி உடன் வெடிக்காமல் போகும் பட்டாசு போல அவர் அமைதி ஆகிவிடுகின்றார் ஐயா. அதுதான் எனக்கு மிகுந்த வேதனை. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்றவுடன், சரி அம்மா, நாங்கள் உன் குறை பற்றி யோசித்து வைக்கின்றோம். நாளை மறுநாள் சென்று வா. அழுது நின்றவளுக்கு சில வாழைப்பழங்களை அவள் கையில் கொடுத்து அனுப்பி வைத்தனர் புத்திமதி கூறி. அன்று இரவு மங்களம்பேட்டையில் மாணிக்கத்தினர் சொர்ணம்பாளை பற்றி விவாதம் மேற்கொண்டனர்.
நீ என்ன நினைக்கிறாய் மாணிக்கவல்லி, நேற்று வந்தாளே அவளை பற்றி என்றவுடன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் வரவழைத்த சிரிப்புடன் மாணிக்கவல்லியோ, என்ன சொல்வதுங்க நான், அவள் அடிக்கடி அழுகின்றாள். அல்லல்வற்று ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தையே தேய்த்து விடுமல்லவா என்றும் யோசிக்கின்றேன். தன்னை பற்றியே மிகவும் பெருமையாக வேறு பேசிக்கொள்கின்றார். மற்றவர்களது நியாயமான கடமைகளை செயற்பாடுகளை குறைத்து மதிப்பிட்டு அதுவும் தன்னால் தன் அன்பினால்தான் நடைபெறுகிறது என்றும் மீண்டும் வீராப்பு கொண்டு மார்த்தொட்டிக் கொள்வது போல் பேசுகின்றாள். இடையிடையே மீண்டும் வரவழைத்த கண்ணீரை நமக்கு முன்னால் அழுது காட்டுகின்றாள். சுற்றங்களை நம்பாதது எல்லாம் அவளது குறைபாடே என்றுதான் நான் நினைக்கின்றேனுங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்களே, நான் சொல்வது சரிதானே என்றவுடன் நான் மட்டும் என்ன சொல்வது மாணிக்கவல்லி, குடும்பத்தின் சுமைதாங்கியாகிய மாணிக்கவல்லி, நீயே இப்படி கூறிவிட்டாய். நின் மாணிக்க பேச்சிற்கு மறுப்பு சொல்ல முடியுமா என்றவுடன் முகம் சிவந்து பூரித்து போன மாணிக்கவல்லி, சரி சரி, என்னை பார்த்து அசடு வழியாதீங்க. இப்படி சொல்லி சொல்லியே உங்கள் அன்பிற்கு என்னை அடிமையாக்கி வைத்துவிட்டீர்கள் என்றவுடன் சிலிர்த்து போன மாணிக்கம் அவளது ஆழ் மன உட்பொருள் எண்ணங்களை மதித்து அவளது வினாவிற்கு விடையாக கூற ஆரம்பித்தார். மாணிக்கவல்லி, நீ சொல்வது போல் நினைக்க தனக்க என்று ஒரு கூற்றும் உள்ளது உலகில். எண்ணங்கள் போலே வாழ்வார்கள் என்பதும் ஒரு பொன்மொழியே. மேலும் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பதும் நீயும் அறிவாய். நீரடித்து நீர் விலகாது அல்லவா என்பதும், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என்பதையும் நீயும் அறிவாய். தம்பி உடையான் படைக்க அஞ்சான் என்பதும் அவளுக்கும் புரிய வேண்டும், உனக்கு புரிந்தது போல். ஆனால் அவளுக்கு புரியவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. கண்டு ஒன்று சொல்லேல், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதும் அவளுக்கு விளங்க வேண்டுமே மாணிக்கவல்லி. நாம் எப்படி என்ன செய்ய முடியும்? அகத்தின் அழகு அவள் முகத்திலேயே தெரிகிறதல்லவா என்று பேசி விவாதித்தனர். அதுவும் சரிதாங்க. நீங்கள் சொல்வதன் உட்கருத்துக்கள் இந்த உலகில் யாவருக்குமே வேண்டிய ஒன்றாகும். நிறைவான எண்ணங்கள் உடையவர்கள் ஏதோ ஒரு வகையில் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியில் எதுவும் குறையாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள்ங்க. திருடாதே என்ற பாட்டை கேட்டவுடன் என்னை அப்படி நினைத்துத்தான் நீ இந்த பாடலை போடுகிறாய் என்று போட்டவரிடம் கேட்க முடியுமா என்ன? வாதாட முடியுமா என்ன? நாம் தான் என்ன செய்வது? சுற்றங்கள் தான் என்ன செய்ய முடியும்? விதியை நினைத்து நொந்து கொள்ள வேண்டியதுதான். நாம எதனையும் எதிர்பார்க்காத நோக்கம் கொண்டு வாழ்ந்தால் உள்ளது போகாதுங்க, இல்லது வாராதுங்க அல்லவா? நாம் நினைத்தபடியே அமைய வேண்டும் எல்லாம் என்று எதிர்பார்ப்பதே நம் குறைபாட்டிற்கான முதல் காரணங்கள் என்று விவாத மேடையை அன்று நிறைவு செய்து கொண்டனர் மாணிக்கம் குடும்பத்தினர். சொன்னபடியே மறுநாள் விட்டு மறுநாள் மாணிக்கத்தினர் வீட்டிற்கு முதல் ஆளாய் குறி கேட்பது போல் புத்திமதி பெற வரிசையில் நின்று உள்ளே சென்று மீண்டும் அவர்கள் மனம் கவரும்படியாக வணங்கி எழுந்து நின்றாள். உடன் அவர்கள் இருவரும் மாறி மாறி, அம்மா சொர்ணம், எதையும் வாழ்க்கையில் விரும்பி போனால் விலகித்தான் போகும் அம்மா. விலகி நின்றால்தான் விரும்பி வரும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? விலகி என்பதில் நாவடக்கமும் மெய்யடக்கம் எல்லாம் உள்ளது. நீ அதை தெளிவாக மீண்டும் புரிந்து கொள். நாம் எப்படி மற்றவர்களை பார்க்கின்றோமோ அப்படியேத்தான் நமக்கும் அது விளங்கும். நோக்குவ போலவே யாவும் நமக்கு தெரியும். நல்ல கண் கொண்டு நல்ல எண்ணம் கொண்டு நோக்கினால் தெளிவு பிறக்கும். நொல்லக்கண் கொண்டு நோக்கினால் அப்படித்தான் தெளிவு பிறக்காது. அதுவும் மற்றவர்களை பற்றி தாழ்த்தி பிறரிடம் பேசுவதே தவறம்மா. உன் சுற்றத்தின் குற்றங்களை கூட பிறரிடம் சொல்லாதே. குற்றம் என்பது சுற்றத்தையே நம்மிடமிருந்து பிரித்துவிடும். ஒருவரது சொல்லும் செயலுமே அவர்கள் யார் என்பதை உலகிற்கும் காட்டி கொடுத்து விடும் அம்மா. குறையொன்றும் இல்லை என்ற பக்தி பாடலை நீ கேட்டதில்லையா? கேட்டு அந்த பாடலை கேட்டு அமைதி கொள், மனம் தெளிவாகும். சுற்றங்கள் உன்னை அரவணைத்து மகிழும். நீயும் அதை புரிந்து கொள். போகும்போது எவரும் எதையும் கொண்டு செல்வதில்லை. முகமதியர் பாடல் ஒன்று நினைவுள்ளதா? உலகம் இறைவனின் சந்தை மடம்,
அதில் வருவோரும் போவோரும் தங்குமிடம் இதுவல்ல உனக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது பார் உனக்கு உரிய இடம். தாயின் கருவூரிலிருந்து வந்திடுவான் இளைப்பாற சிலகாலம் தங்கிடுவான் பிறகு உரிமையோடும் உறவோடும் போராடுவான் ஒருவரிடம் சொல்லாமல் ஓடிவிடுவான் போன்ற கருத்துக்களையெல்லாம் நீ கேட்டு மகிழ வேண்டும் அம்மா. புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே என்ற பாடலையும் கேட்டுப்பார். முத்துக்கு முத்தாக என்ற பாடல் இப்படிப்பட்ட பல புனிதமான நற்பாடல்களும் உள்ளன. அவற்றையெல்லாம் நானும் கேட்டு மகிழம்மா. இதுவே எங்களது எண்ணங்களாகும் கோட்பாடுகளும் ஆகும். நீயும் அவ்வாறு நீ உன் எண்ணங்களை முதலில் மாற்றிக்கொண்டு நல்ல எண்ணத்தோடு நோக்கி பழகு. மௌனமாய் இருக்க பழகிக்கொள். குறை காணாதே, கண்ணீர் வடிக்காதே, அது சுற்றத்தையே அழித்துவிடும். குறை காணாமல் வாழ பழகிக்கொள், நிறைவே அடைவாய். வாழ்க வளமுடன் என்று மாதுளை முத்துக்களை தம் முத்தான அனுபவத்தால் கொடுத்து மேலும் அவளிடம் சரியான உபதேசங்களை ஏற்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, போய் வா அம்மா என்றும் வழி அனுப்பி வைத்தனர். தூய எண்ணங்களை ஏற்று நடக்க உறுதி கொண்டவள் புடம்போட்ட சொர்ணமாய் தன் இல்லம் ஏகினாள். பின் சூதும் வாதும் இல்லா வாழ்க்கையை மேற்கொண்டு குற்றக் கண்கொண்டு நோக்காமல் சுற்றத்தை அரவணைக்க அவர்கள் நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்று வாழ பழகிக்கொண்டார். தூய எண்ணங்களே நம்மை வாழ வைக்கும். நீ முதலில் உன்னை நீ அறிவாய் என்பதே சரியான வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.